நம்ம அப்படியே அடுத்த காலர் கிட்ட பேசலாம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு காலர் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசியா எனக்கு சர்ப்ரைஸா இல்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ்னு பார்த்தலாம். உங்களுக்கும் சர்ப்ரைஸ். எனக்கு அவர் பேசுறத வச்சு தான் எப்படி தெரியும். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. ஹாய், ஹலோ, என் பேர் கனிதாய் கலையரசி. உங்களுடைய வணக்கம், சொல்லுங்க. சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா? நைஸ். என்னங்க? ஹாய் வினோத் சொன்னேன். உங்களுடைய பேர் இன்னொரு முறை சொல்றீங்களா? என் பேர் மாதிரியே இருந்துச்சு நீங்க சொன்னது. என் பேர் கனிதாய் கலையரசி. என் பேரு தெரியுமா உங்களுக்கு? என் பேரு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்னுடைய பேரு கலையரசி கண்ணன். அடடா. ஓ, கலையரசி. ஓகே. அதுதான் நானும் என்னடா ஏதோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படி சொல்லி. ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய பேர் கூட. என்ன ஃபுல் நேம் சொல்லுங்க? கன்னித்தாய் கலையரசி. உங்களுக்கு இந்த பேர் முழுசா முன்னாடியே தெரியும்? இல்ல ப்ரொனன்சியேஷன் கேக்குறேன். கன்னித்தாய் கலையரசி. ஓகே, சொல்லுங்க கலை. வினோத், எனக்கு உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு வினோத். கேளுங்க. நீங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா நான் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா ஒரு ரோல் பண்ணணும். நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன் ஆக்ட் ப்ளே பண்ணேன். அந்த ரோல்ல இருந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அந்த ரோல் பண்ணா நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு. எனக்கும் தெரியும் வினோத். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க கேக்குறீங்களா கலை? என்னமா இதெல்லாம் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவாரு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்க கலை. ஓகே ஓகே, थैंक यू. வேற ஏதாச்சும் சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் யூ கேன் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். வேற இன்னொரு क्वेश्चन இருக்கு. கேளுங்க. நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ப்ளீஸ். நானும் ஆர்வமா இருக்கேன். ஒரு படமா இருந்தா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? என்னங்க நல்லா இருக்கு. ஏதோ கேம் விளையாடுற மாதிரியே இருக்குங்க எனக்கு. சொல்லுங்க, என்ன பேர் வைப்பீங்க? டைட்டிலா? ஆமா, நிறைய டைட்டில். நடுவுல கொஞ்சம் பக்கத்துல அந்த மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோன்னு வைப்பேன். சொல்லுங்க, கேக்குதா? கலை, நீங்களே சொல்லுங்களே. எனக்கு தெரிஞ்சது நீங்க உங்களுக்கு தெரியுது, எப்படியோ அவரை தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சோ நீங்க அவருடைய படத்துக்கு அதாவது அவருடைய வாழ்க்கைய ஒரு படமா எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன பேர் வைப்பீங்க? எப்படி இந்த பக்கம் ஒரு பந்தம் அந்த பக்கம் அடிச்சு? ஆமா, இல்ல ஆனா நீங்க உங்களுக்கு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கல, நீங்க அதை வச்சு நான் கேக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை சிக்ஸ் அடிச்சிட்டாங்களா? சூப்பருங்க, சூப்பர். ட்ரையல் பால்ல 6 அடிச்சிட்டீங்க. ஸ்கோர் வராது. டிவில தானே அந்த வாய்ஸ் கேட்டுச்சு கடைசியா. தேங்க்யூ கலை, ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது அவங்க பேசினது. நல்ல சர்ப்ரைஸா இது? எப்படி இருந்தது இந்த சர்ப்ரைஸ்? எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்காதது ஒரு இன்ப அதிர்ச்சி. அது லைட்டா கோளாறுன்னு தெரியும், ஆனா இந்த ஒரு கோளாறு எனக்கு தெரியாது. ஹலோ, உங்களுடன் ஸ்பெஷல் கெஸ்ட் டே வினோத் சார் இருக்காங்க. அப்படியே காலர் ஆன்லைன்ல இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, காலர் லைன்ல இருக்காங்களா இல்லையா? இருக்கிற மாதிரியே எனக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? கேட்கலையா? சரி, நீங்க சொல்லுங்க சார். வேற உங்க படத்திலே இப்போ அடுத்ததா ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஓகே. லாஸ்டா மாஸ்க் பண்ணேன் கவின் சாரோட. ஆமா. பாத்தீங்களா? பார்த்தேன். இல்ல பார்த்தேன், நிஜமாவே பார்த்தேன். நிஜமா பாத்தீங்க? பார்த்தேன். அது பண்ணியிருந்தேன். ஸோ அது அந்த மூலியமா நிறைய படங்கள், வெற்றி சாருடைய கைட்னஸ்லாம் படமே நடந்துச்சு. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அதோடைய இதில் அடுத்தடுத்த படங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ ஆனால் நான் கேள்வி என்ன கேட்டேன்னா, நான் எப்போ எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அடுத்த படம் வரப்போகுது சொல்றீங்களே, என்ன மாதிரி நான் எதிர்பார்க்கலாம்? அது ஒரு ஆக்ஷன் படமா இல்லை ஒரு கிட்ஸ்க்குள்ள ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமேட்டடான விஷயங்கள் இருக்கு. ஸோ புதுசாக இருக்கும். சூப்பர். நம்ம அப்படியே அதுக்குள்ள அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. டூரிஸ்டாவா உங்க பேர்? உங்க பேர் கேட்கலடா. பூமிகா. பூமிகா, எங்க இருந்து கால் பண்றீங்க? தேனி மாவட்டம் ராயக்கே. ஓ, பக்கத்துல அம்மா இருக்காங்க தானே? நீங்களே கால் பண்ணிட்டீங்களா? டிவி பாக்குறீங்களா? நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க, பாத்துட்டு இருக்கீங்களா? இல்லையா, டிவி பார்க்காம அப்படியே கால் பண்ணிட்டீங்களா? சரி, பூமிகாக்கு என்ன பாட்டு போடணும் பாருங்க. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பேசுறதுக்கு. பாருங்க. வினோத் அண்ணன். பூமிகா என்ன படிக்கிற? அப்படியாம்மா? சரி. ட்ரிப் படம் பாத்தியா? பிடிச்சிருந்துச்சா? அதான்
அப்படியா? சரி 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 சரி, அழகா பேசுகிறேன். என்ன நீங்க சார் கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அஞ்சாவது படிக்கிற நிறைய கேள்வி கேட்பாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க சார். அந்த குழந்தைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பூமிகா, நீங்க வினோத் சார் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு கேளுமா ஒரு கேள்வி. ரொம்ப யோசிக்கிறீங்க. கேள்வி எதுவும் வேணாமா? ஆனா நீங்க வினோத் சாருக்காக ஏதாவது ரைம்ஸ் பாடி காட்டுறீங்களா? ரைம்ஸா? 5th standard. ஆ சரி பாட்டு. ஓகே. எவ்வளவு ஸ்வீட் சொன்னல. நீக்கறியே உலகுத்தாயா சும்மா Fifth நடக்குறியே standard. தவனகுத்தாயா பாட்டு மண்ணடிய மனசு தத்தாயா அல்வா அல்வா பல்ல சாப்பிட்டு போயா கொஞ்ச வாயில் கிரியே பஞ்சு முட்டாயா ஆமா பஞ்சு முட்டாயா ஐயோ பஞ்சு முட்டாயா சோச்சாவா பட்டுக்கு ஆமடியில சாமி மாட்டமா இருக்குதே வாட்டு பைக்கு அவ்வளவுதான் தெரியும். சூப்பர், நைஸ் ரைம்ஸ். கியூட்டா அழகா பாடினீங்க பூமிகா. ஆக்சுவலி நீங்க மட்டும் தான் கால் பண்ணி ஷோ போனதுலயே வந்து சிரிக்க வச்சிருக்கீங்க சாரே வந்துட்டு. சார் உங்களுடைய பாடலை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப கியூட்டா பாடினீங்க. வீட்ல யாராவது இருக்காங்களா? பக்கத்துல இருக்காங்க. உங்க கூட பக்கத்துல யாரு இருக்காங்க? யாரும் இல்ல. உங்க மம்மி பின்னாடி இருந்து பேசுறாங்க, கேக்குதே. ரைட் சைடு பாருமா. இல்லையே, நான் தான் பேசுறேன். நீங்க தான் பேசுறீங்களா? இப்போ உங்களுக்கு கேக்குது இல்ல? இல்ல எனக்கு மட்டும் கேக்குதுன்னு நான் நினைச்சிட்டேன். பூமிகா, யாருக்கும் போன் கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பேன். இப்ப பக்கத்துல இருக்காங்களா? அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இல்ல பக்கத்து ரூம்ல போயிட்டாங்களோ? நான் அதுதான் இந்த குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு.